ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி 99 ஃபாரஸ்ட் ரோப்ளாக்ஸில் இந்த கேமை விளாட போகிறோம். நம்ம இதில் வந்து சர்வை பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு கூட தான் விளாட போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம இளன் கேமிங் சேனலையும் மறக்காமல் எல்லா வீடியோஸும் ரெகுலராக பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு கருஞ்சோன் வருவார். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷம். வந்துட்டார். இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு விளாட போகிறோம். நல்லாயிருக்கும், கன்ஃபார்மாக பாருங்கள். உள்ளே போயிட்டோம். அதாவது இந்த கேம் எப்படின்னா 4 குழந்தைங்களை காப்பாற்றணும் ஒரு நரிக்கிட்டேருந்து. நாங்கள் 2 பேர் இருக்கிறனால எங்களுக்கு பயம் இல்லை, அதனால் காப்பாற்றுறோம். இப்போ நம்ம விளையாண்டுருக்கோம். நரி வந்துடும், நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு வந்தோடனே கிராஃப்டிங் பெஞ்ச் கொடுத்துருவோம். கேம்ப் ஃபயர் எரிய வைக்கணும். அவன் கேம்ப் ஃபயர் எரிய வைக்கிறான். நம்ம போய்ட்டு இப்போ மரத்தை வெட்டி அவனுக்கு தரலாம். வெட்டிகிட்ருக்க மரத்தை. இந்த ஆக்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. போப்போ கன்னெல்லாம் எடுப்போம், அதெல்லாம் பாருங்கள். எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம போயிட்டு அந்த கேம்ப் ஃபயர் எரிய வைக்க போகிறோம். அவனும் போயிட்டு மரம் வெட்டிகிட்டு இருக்கான். பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. நம்ம இது எவ்வளோ மேப்பு இதெல்லாம் பண்ணி நம்ம இது அளவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த வேர்ல்டில் இந்த குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறையா. இப்போ நம்ம மறந்தால் வெட்டிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் காய்ஸ். இப்போ நம்ம கொண்டு போயிட்டு நம்ம அங்கே மரத்தை போட்டு இப்போ எரிய வைக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன வருதுன்னா ஃபயர் ரீச்டு 100%. இது மேப் ஹேஸ் க்ரோன் பிக்கர். அதாவது மேப் வந்து பெருசாகுது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ பெருசாகிட்டுருக்கு. நம்ம இப்போது இந்த லாகெல்லாம் எடுத்து அதில் போட்டு எரிக்கலாம். நம்ம இப்போ வந்து அவனுக்கு தெரியாமல் இந்த லாகை தூக்கி இதில் போட்டுடலாம். இப்போது நம்ம போயிட்டு நார்மலாக மரம் வெட்டலாம். இது போட முடியல போலையே. வாங்க இதை போய் நெட்டு வச்சிடலாம். நெட்டு வச்சாச்சு. இது மரமாக வளர்ந்துடும் இந்த மாதிரி. வாங்க நம்ம போய்ட்டு மரத்தை வெட்டலாம். அவனும் வந்துட்டுருக்கான். வந்துட்டு ஓசியில் மரத்தை எடுக்க பார்க்குறான். அப்புறம் மிரட்டினோடனே ஓடிட்டான். வாங்க கைஸ், நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். மறக்காமல் அவனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வைபு பக்கம் அந்த பக்கத்தில் போய்ட்டு அவனை பக்கமாக ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம தான் முக்கியம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஓடி போயிட்டு இருக்கிற எல்லா மரத்தையும் எடுத்து சர்வை பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு மரம் வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இது மாதிரி நிறையா மரம் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும். வெட்டிட்டு இப்போ இங்கே வெட்டும் போது ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். இப்போ தான் அவனை சரியான ப்ராங்க் பண்ணிடுவேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோம். இப்போ இதை எடுத்து கொண்டு போய் பிளான்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே பிளான்ட் பண்ணிடலாம். வாங்க கைஸ், நம்ம இப்போ போயிட்டு 2 மரம் வளர்த்து மனிதத்தையெல்லாம் காத்துட்டோம். நம்ம இப்போ போயிட்டு கேம்ப் ஃபயரில் போடுற மாதிரி போயிட்டு இப்போ அவங்ககிட்ட போய்ட்டு நான் இது வாங்க போகிறேன்டா அப்படின்னு போய் சொல்லிட்டு, ஏற்கனவே இதில் மரம் போட்டிருக்கேன், அதனால் அவனுக்கு தெரில. நான் போயிட்டு மேப்பு வாங்கிட்டேன். அவன் என்ன நினச்சிட்டு நான் கேம்ப் ஃபயருக்கு இல்லை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் பையன். வாங்கிட்டேன். அவனுக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ என் கையில் 3 இருக்குது, ஆனால் அவனுக்கு தெரியல. இப்போ நம்ம போய்ட்டு மேப்பு வெளியே வைக்க போகிறோம். ஓனாய் வந்து கடிச்சிடும். அந்த ஓனாய் நம்மளே தூக்கிட்டு போகிறக்கு வரும். வெளியே வைக்க முடியாதனால உள்ளே வைக்க சொன்னால் அப்புறம் வச்சுட்டேன். அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். ஓகே, இங்கே வச்சிடலாம். இப்போ போயிட்டு இங்கே இருக்கிற இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபியூல் போட்டுடலாம். 1 2 3 ஒன்றுமே போடல பக்கம். 1 பற்றிக்கிச்சு. எடுத்து அதில் போட்டுடலாம். கிட்ட போயிட்டு வீசிடலாம். 1 அவ்வளோதான் கைஸ், வீசியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மான்ஸ்டர் அங்கே இருக்க பாருங்கள். அவன் பயந்து ஓடி வரான். இப்போ அவனை அந்த மான்ஸ்டர் கடிக்க போகுது பாருங்கள். நாங்கள் 2 பேரும் ஏன் ஒன்றா சுற்றுறோன்னா, அந்த மான்ஸ்டர் 2 பேர் இருந்தால் இது ஒத்தாள் இருந்தால் கடத்திட்டு போயிடும். 2 பேர் இருந்தால் அந்த மான்ஸ்டர் பயந்து ஓடிடுச்சு அந்த மான்ஸ்டர். வாங்க மறுபடியும் போகலாம்.
நெருப்பெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எரியும். நெருப்பு இங்கே வாங்க போயிட்டு நம்ம அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டைனோ கிட்டுங்கிற ஒரு பையன், லூசு பையன், இவன் பாவம் தொலைஞ்சு போயிட்டான். நம்ம கைஸ் நமக்கு ஏஜென்சிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படி தொலைஞ்சு போனான்னு பாருங்கள். அவன் எங்கேயோ உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு மான்ஸ்டர் வந்து அவன் எதுவுமே பார்க்காத நேரமாக அவனை கடத்திட்டு போயிடுச்சு. நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தோன்னே நமக்கு ஒரு கிஃப்ட் ட்ரேடர் வந்திருக்கான். இப்போ நான் கர்னிஸ் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னால், அண்ணா போய் முயலை வெட்டுங்கண்ணா. நானும் முயலுக்காக ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு முயலையும் காணோம். இந்த குளத்தை பற்றி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அவன் பாருங்கள் இன்ஃபோ கொடுக்குறான். இந்த மாதிரி எனக்கு இது பன்னி ஃபுட்டு தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய ஆர்மர் தரேன் அப்படின்னா. சேர்றா தாடா தம்பி அப்படின்ட்டு போயிட்டு முயலை வெட்ட போகிறப்போ ஓட்ட விடும் பாருங்க. இந்த முயல் வெட்டிட்டுமா ஓடுது. வெள்ளை இறக்குற இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துல தான் குறிக்குது. ஓகே, அந்த முயல் ஓடுது பாருங்கள். நானும் ஓடி வெட்டுறேன். வெட்டவும் முடியல. அங்கே பாருங்கள், அங்கே போயிடும் அந்த மரத்துக்கிட்ட போயிடும் பாருங்கள். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இப்போ வந்து ஓசியில் ஃபுட்டு திருடுறதுக்கு வந்துட்டான் கர்னீஸு. இப்போ வந்துட்டு திருடிட்டு போயிடுவான் பாருங்கள். பாருங்கள் அவங்க பாருங்கள் திருடுறான் பாருங்கள். ஒரே பீஸ் தான் நமக்கு இருந்துச்சு. நம்ம வெட்டின முயல் அவன் திருடிட்டு போயிட்டு, அண்ணா நான் வாண்டர்கிட்ட கொடுத்துக்கிறேண்ணா, நான் கொடுத்து ஆர்மர் வாங்கிக்கிறேண்ணா அடி அப்படின்னு. இப்போ இன்னொரு முயல் கிடச்சிருச்சு. அப்போ நான் தான் வாங்குவோம் பாருங்கள். முயலை டக்குன்னு வெட்டிடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். முயலெல்லாம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்க ஓசிக்கு வரான் பாருங்க, பைய தூக்கிட்டு வரான். நானும் வெட்டுறது நம்ம ஓசிலுக்கு வர்றது கர்னீஸ். ஓகே, நம்ம ஃபுட்டு எல்லாம் எடுத்தாச்சு. திருடுறான் பாருங்க. அவங்ககிட்ட ஃபுல்லாக இது பண்ணிட்டான். நம்ம வேகமாக ஓடி போயிட்டு அவன் ஓடுறான். நம்ம போயிட்டு கொடுத்துட்டோமா, அவனால் எதுவும் பண்ண முடியாது. மேக்ஸ் வாங்கலாமா, ஓல்டு ஃப்ளாஷ் வாங்காமா, குட் ஸ்டாக் வாங்கலாமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் குட் ஆக்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா? அதனால் நம்ம ஆக்ஸ் தான் வாங்க போகிறோம். வாங்கியாச்சு. பார்த்தீங்களா ஆக்ஸ் எப்படி இருக்குன்னு? ஆக்ஸு ஸ்டார் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வேறு லைஃப் இல்லை. அத்தனையும் என்ன பண்ணான்னு தானே யோசிக்கிறேன். அத்தனையும் தின்னுட்டாங்க. அவன் வாண்டட் எதுவுமே கொடுக்கலாங்க பாருங்கள். அங்கே போயிட்டு அந்த பையனையே பார்த்துட்ருக்குறான். ஒருவேளை கடத்தினது இவனாக தான் இருக்குமோ? நான் கொடுத்து பார்க்குறேன் ஏதாச்சும் தாடா அப்படின்னு. ஸ்டாக் வாங்கிட்டா உல்ஃபு பெல்ட்டு. ஓ உல்ஃபோட இது கேட்குறான், அந்த தோல். நான் ஒரு உல்ஃபை கொல்லுவேன், அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு போயிடுவோம் பாருங்களேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், அதான் நடக்கும். நானும் போய்ட்டு முயல் கறியெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ நான் இங்கே போவேன், போயிட்டுருக்கேன். நைட் வந்துருச்சா, அப்போ நைட் ஆயிரும். எப்படி ஓடுவேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல ஒரு அவ்வளோதான், செத்துட்டான் பையன். உல்ஃபுக்கிட்ட கடி வாங்கி செத்து போயிட்டானவா கர்னீஸு. ஓ செத்துது நான், அவனை துரத்துது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. பாருங்கள் ஓடி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த இடம் இருக்கா, அதுக்கு 3க்கு சென்டரில் போய் நில்லாரு. இப்போ கோல் கிடச்சிருச்சா? அவன் என்ன சொன்னால் கோலெல்லாம் வேஸ்ட்டுண்ணா. இப்போ இந்த கோல் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. பாருங்கள் அங்கே பாருங்கள், ஃபயரே இல்லை, ஃபயர் முடிய போகுதுன்னு காட்டுது. நான் கோல் எடுத்துகிட்டு ஓடுறேன், ஜம்ப் பண்ணி ஓடுறேன். ஜம்பெல்லாம் பண்ணல, நார்மலாக ஓடிட்டுருக்கேன். அவன் சொல்கிறேன் இது முக்கியம்ண்ணா, இது முக்கியமே இல்லைங்கிறான். நானும் ஓடுறேன். என்னது மேப்பை அதிகம் பண்ண முடியுமான்னு கவரேஜ் எல்லாம் பார்த்துட்டு எட்டி குச்சி ஓடுறேன். அங்கெங்கண்ணா போகிறேன் அப்படிங்கிறான். எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் வேகமாக ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ கோல் போடுறேன் பாருங்களேன். அவன் பயந்துட்டான், நிஜமாலுமே பயந்துட்டு. ஆகாதுன்னா மரத்தை கொண்டு வந்து வெட்டி போடுறான். நான் போட்டேன் பாருங்கள் கோலை, எப்படி ஃபுல்லாகிடுச்சின்னு. இதுக்கு தான் கர்னீஸ் இவ்வளோ முட்டாளாக இருக்கணும். இவனு தான் இந்த கேம் பற்றி எல்லாமே தெரியும்னு கூட்டிகிட்டு வந்தான். பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. அவனோட நான் திருநனால ஓசியில் மரத்தை திருடி அள்ளிட்டு போயிடலாம். சரி விடுங்க, பாவம் பையன் வச்சுக்கிட்டோம். அவனையும் எடுத்துக்க சொல்லிட்டேன், எல்லா மரத்தையும் வெட்டுறேன்டா, நீயே எடுத்துக்கோடா அப்படின்னு.
சரி நான் எடுத்துக்கிறேன்ட்டு பைய தூக்கிட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். பாருங்க நைட் ஆயிடுச்சா. இப்போது பேய் வந்து துரத்தும். இப்போ கர்னிஸ் பக்கத்தில் இருக்கிறனால இப்போது அதுக்கு வேறு நெருப்பு இல்லை. அவன் வேறு அங்கே ஓடிட்டான் பயந்துட்டு. இப்போ நான் தான் தனியால் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓய் ஓய் குச்சு குச்சு ஓடுறேன், குச்சு குச்சு ஓடுறேன். வந்துட்டேன். இப்போ இங்கே போட்டு கொஞ்சம் இது ஏற்றிட்டு கிராஃப்ட் ஐட்டமெல்லாம் பண்ண முடியாது. வாங்க போய் தேடலாம் அப்படிங்கிறேன். நான் வானா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறான். சார் நான் மரத்தை கொஞ்சம் வெட்டி போட்டு போகலான்னா கேட்குறேன். நான் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். சரி வா 2 பேரும் போகலாம் அப்படிங்கினேன். சரி 2 பேரும் போகலான்னு நின்றுட்டுருக்குறான் கோடாரி கட்டிட்டு. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது. 99 நாள் சர்வே பண்ணும். இது டே 3 தான். பாருங்கள் போஸ் எல்லாம் வேறு போஸ் காட்ட சொல்கிறான். வாங்க அப்படின்னா போனால் வெளியே போனால் நைட் ஆயிடுது. மண்டைக்கு மேலேயெல்லாம் ஏறி நடக்கிறான் பாருங்கள். எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுறான்னு பாருங்கள். மறக்காமல் இவனோட வாழ்த்தனத்துக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க நம்ம இப்போ போயிட்டு அங்கே பாருங்கள் யூஎஃப்ஓ வந்துருச்சா. ஏலியன் யூஎஃப்ஓ. நான் இப்போ அதை தேடி போகிறேன். பயந்துட்டு பின்னாடியே வரான். பார்த்துக்கோங்க அவனை. இப்போ யூஎஃப்ஓ அங்கே விழுந்துருக்கு. நான் இது போயிட்டு என்னடா இது எனர்ஜி பபுள்னு பார்க்குறேன். வரமாட்டேங்குது. அள்ளியெல்லாம் போட முடியுமான்னு வச்சு மோந்து பார்க்குறேன். வரமாட்டேங்குது. அப்புறம் சவப்பட்டி பார்த்தோன்னே வானா சவக்குழி தோண்டி பார்க்கலாம். பணம் கிடைக்கும், எலும்பு கிடைக்கும், உல்ஃபு டேம் பண்ணலாங்கிறான். எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு சுற்றி பார்க்குறோம். அந்த ஏலியன் யூஎஃப் எங்கே இருக்குன்னே தெரில. அங்கே வீடெல்லாம் இருக்கல. அங்கே தான் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். உல்ஃபா போனால் இது எடுத்துட்டேன். வாங்க அடுத்த உல்ஃபு. இங்கே ஒரு உல்ஃபு பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன கடிக்காது, அவனை ஓட விட்டு கடிக்கும். அதனாலே நான் சுற்றி பார்த்தேன். வானான்ட்டு போயிட்டேன். அவன் போயிட்டு செஸ்ட்டு திறந்து உஷார ஆக்ஸ் எடுத்துட்டான். எனக்கு வந்துருச்சு பாருங்க கோவம். உஷார ஆக்ஸ் எடுத்துட்டான். பையன் ஆக்ஸ் மட்டும்தான் எடுத்தான். நான் மிச்சது எல்லாமே எடுக்கலான்ட்டு நானும் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா உள்ள மெடிக்கல் கிட்டும் மெடிக்கல் கிட்டுங்கிற மாதிரி ஆமுவும் உள்ள துப்பாக்கி இருந்துச்சு. விடுவேனா நான் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு சுட தெரியாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு சுட தெரியாது. சும்மா சீனுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். துப்பாக்கி பாடுறா. துப்பாக்கி சுற்றுவேங்கிறேன். ஓடுறான் கைஸ் பயந்துட்டு. இவனோட ஒரு அக்கப்போராக போச்சு. அடுத்து நானும் கவரேஜ் பண்ண முடியுமான்னு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன். எல்லாம் மிஸ்ட்டு பனிமூட்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எங்கடா இருக்கன்னு கேட்டால் இங்கே ஒரு உல்ஃப் இருக்குதா பாருங்கள். இப்போ அந்த உல்ஃபு தான் அவனை கடிக்க போகுது. அவனை ஒரு உல்ஃபு கடிச்சிச்சா. இப்போ வந்துட்டான் பாருங்கள். எங்கேருந்து தப்பிச்சிருவேன் பாருங்கள். அடிக்கிறேனா திருட்டு பையன். அந்த உல்ஃபு இது கேட்டான்ல அவன் பாருங்கள். எனக்கு வேணும் தூக்கிட்டு போகிறான் பாருங்கள். ஈட்டி கிடச்சிச்சாம்மா. அதனால தூக்கிட்டு போகிறான் நம்ம அவன். அங்கே பாருங்கள் திருட்டு பையன். இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு. கேம்ப் ஃபயர் வேறு இல்லை, நமக்கு சாப்பாடு வேறு இல்லை. அதனால் நானும் சாப்பிட்ருக்கேன் ஒவ்வொன்றா கீழே போட்டு. ஓகே ஒன்று எதுக்கோ சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சுற்றுறேன். காட்டுவாசி பசங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் லூஸு மாதிரி. நானும் சுடுறேன். எனக்கு சுட தெரில. என்னடா பண்ணுறது அப்படின்னு கோடாரி எடுத்துகிட்டு போயிட்டு தம்பின்னு அடிக்கிறேன். ஓட்டாங்க கைஸ் என்னை விட்டுட்டு செத்துட்டேன். அப்புறம் நம்ம பையனை சர்வே பண்ண ஓடி தப்பிச்சுக்கோடா நீயாச்சும் பொழைச்சிக்கோடானா. பாவம் கைஸ் அவன் ஸோ சேட். அவனும் செத்து போயிட்டான். சரி விடு வீடியோ முடிச்சுக்கலான்னு